நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஹெர்னியா. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது. ஹெர்னியான்றது குடல் இறக்கும்னு நம்ம யூஸ்வலாக காமனாக சொல்கிறது. ஸோ ஹெர்னியான்னு பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல எந்த பகுதியிலனாலும் வரலாம். யூஸ்வலாக வயிறு பகுதியில் தான் அது காமனாக வரும். ஸோ அது வயிறில் நம்ம தொப்புள் பகுதின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல வரலாம். இல்லை நம்ம மேல்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விரைப்பகுதியில் வரும், அந்த கவட்டி ரீஜனில் groin herniasன்னு சொல்லுவோம். இல்லை நிறைய பேருக்கு முன்னாடி ஓப்பன் சர்ஜரிஸ் நிறையா பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதில் வரக்கூடிய ஹெர்னியாஸை பார்த்திங்கன்னா நம்ம இன்சிஷனல் ஹெர்னியாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 ஹெர்னியாஸ் தான் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய, டெய்லியும் நம்ம பேஷண்ட்ஸ் கூட டீல் பண்ணுற ஹெர்னியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது 3 தான் நம்ம காமனாக பார்க்குற ஹெர்னியாஸ். ஸோ ஹெர்னியான்றதை நம்ம ஜென்ரலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வயிறு பகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி தசை பகுதின்னு இருக்கும். அதில் நம்ம தோல், தசைகள், அதாவது மசில்ஸ், அப்புறம் ஃபேட்டு, அதுக்குள்ளே இருக்கிறது தான் நம்மளுடைய குடல். ஸோ இதை தான் பெரிட்டோனியல் கேவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம குடல், கொழுப்பு எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்ம தசை. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு கோரிலேட் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சைக்கிள் டயர் எடுத்துக்கிட்டோம். அதில் மேலே இந்த கருப்பாக இருக்கும் இல்லையா, அதுதான் தசை பகுதி மாதிரி டைட்டாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளே இருக்கிறது பொறுத்த வரைக்கும் அந்த டியூபு, காற்று எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ இந்த ரஃப்பான ஏரியா இருக்குது இல்லையா, ஸோ அதில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகும் போது, இல்லை சைக்கிள் டயரில் நம்ம பஞ்சர் ஆணி குத்துச்சு, இல்லை ஏதாச்சும் ஆச்சுன்னா ஓட்டை விழும்போது என்ன ஆகும், அந்த உள்ளே இருக்கிற காற்று வெளியே வரும். அந்த மாதிரி ரொம்ப ஓட்டை பெருசாகும் போது அந்த டியூபே வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தசையில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு, வீக் ஆச்சுன்னா அந்த தசை பகுதிக்கு உள்ளாரது வெளியே வரக்கூடியது தான் அந்த ஹெர்னியா. ஸோ அதில் குடலும் வரலாம், உள்ளே இருக்கிற கொழுப்பும் இல்லை மற்ற உறுப்புகள் எதனாலும் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடல் இறக்கம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை நம்ம மருந்து மாத்திரையில் சரி பண்ண முடியுமா, இதுக்கு ஆப்ரேஷன் கண்டிப்பாக அவசியமா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணி தான் செய்ய முடியுமான்றதை கேட்பாங்க. நம்ம ஹெர்னியா பொறுத்த வரைக்கும் அந்த தசையை நம்ம சரி செய்யணும். ஸோ தசையை சரி செய்கிறதுக்கு தையல் போடணும், இல்லை நம்ம அந்த வீக்காக இருக்க பகுதியை மேம்படுத்துறதுக்காக உள்ளே வலை வச்சு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணால் தான் நம்ம ஹெர்னியாவை ட்ரீட் பண்ண முடியுமே தவிர மற்றபடி மருந்தோ மாத்திரைகளோ அதெல்லாம் எடுத்து நம்ம ஹெர்னியாவை சரி செய்ய முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த குடல் இறக்கம் இருக்கிறதுனால என்னென்ன தொந்தரவுகள் வரலாம், இல்லை என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் பேஷண்ட்ஸ்க்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நம்ம கண்ணாடியில் ஜஸ்ட் நம்ம குளிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தொப்புள் கொஞ்சம் லைட்டாக உப்புன மாதிரி இருக்கலாம், இல்லை விரைப்பகுதியில் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் பெயின் மட்டும் இருக்கலாம். அந்த தொப்புள் கிட்ட லைட்டாக சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கலாம், இல்லை வேறு பகுதியில் லைட்டாக வீக்கம் இருக்கிற மாதிரி அந்த சுருக்கு குத்துற பெயின் மட்டும் இருக்கிறதுலாம் நார்மலாக ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய அறிகுறிகள். ஸோ நாளாக அந்த தசை வீக்காக நம்ம வயிற்றுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாகும் போது உடலுக்குள்ளே இருக்க கொழுப்பு எல்லாம் இல்லை குடல் எல்லாம் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வீக்கம் பெருசாகிட்டே வரும். சில ரேராக பார்த்திங்கன்னா அந்த குடல் அடைப்புக்கு, அதாவது அந்த ஓட்டைக்குள்ளே அப்படியே தங்கிடும். யூஸ்வலாக வர குடல் திருப்பி உள்ளே போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியராக பெயின், வயிறு உப்பசம், மோஷன் போகாமல் இருக்கிறது, வாந்தி, இந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெர்னியா பொறுத்த வரைக்கும் நாம் யூஸ்வலாக பேஷண்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ஹெர்னியா வந்துடுச்சுன்னா அது எவ்வளோ சீக்கிரம் நம்ம சரி செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சரி செய்கிறது தான் நல்லது. ஏன்னு பார்த்தோன்னா, ஸோ ஹெர்னியா இப்போ நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ ஆரம்பத்தில் சின்னதாக தொப்புள் தானே ப்ரீவிங் இருக்குது அப்படின்னு விட்டுட்டோன்னா அந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ தொப்புள் பகுதியிலையோ இல்லை அந்த groin herniasன்னு சொல்லுவோம், அந்த விரை பகுதியில் இருக்க அந்த ஓட்டை, யூஸ்வலாக அந்த ஓட்டை மூலியமாக தான் நம்ம குடல் இறங்கி வரும். ஸோ அந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அது வழியாக குடல் வெளியே வரும்போது ஈஸியாக நழுவிட்டு வெளியே வந்துடும். ஆனால் உள்ளே போகிறது அந்த ஓட்டை வழியாக திருப்பி உள்ளே போக முடியாது. சில டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடல் வரும், அப்புறம் உள்ளார போயிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில பேருக்கு திடீர்னு ரொம்ப எக்ஸஸாக ஸ்ட்ரெயின் பண்ணும்போது, காஃப் பண்ணும்போது என்ன நிறையா குடல் வெளியே வந்துடும். ஸோ நிறையா மாட்டிக்கும் போது இந்த சின்ன ஓட்டை வழியாக அது திரும்பி போக முடியாது. ஸோ அந்த டைமில் எமர்ஜென்சியாக என்ன ஆகும்னா குடல் அடைப்பு ஏற்படும். அதேமாதிரி இந்த ஓட்டை ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அந்த ரத்த ஓட்டம் எல்லாமே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் போது குடல் அழுகி போகும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ், எமர்ஜென்சிஸ்ன்னு வரும்போது குடலை வெட்டி தைக்கிற மாதிரியோ இல்லை பெரிய ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியோ இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஹெர்னியா பொறுத்த வரைக்கும் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எப்போ வரும்ன்றது யாராலையும் கணிக்கவே முடியாது. ஸோ அதனால் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக சொல்கிறது, ஹெர்னியான்ற பொறுத்த வரைக்கும் அதை லேசாக எடுத்துக்க வேண்டாம். எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி செய்ய முடியுதோ பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நீங்கள் தவிர்க்கலான்றது தான் டாக்டர்ஸோட அட்வைஸாக இருக்கும்.